ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 76. தசரத மன்னவனுக்கு ஈமக்கடன்கள் நிறைவேறுதல். மறுநாள் பொழுது விடிந்ததும் வசிஷ்ட முனிவர் பரதனை நோக்கி, ராஜகுமாரா, நீ இதுவரை துக்கப்பட்டது போதும், இனிமேல் துக்கப்படத்தகாது. உனக்கு மங்களம் உண்டாகுக. அரசன் ஸ்வர்க்கம் அடைவதற்குரிய சரமக்க சடங்குகளை உடனே நடத்துவாயாக என மொழிந்தனர். உடனே அரசனை எண்ணெய் கொப்பரை நின்றும் எடுத்து கழுவி அலங்காரங்கள் செய்து பல்லக்கில் ஏற்றினர். ருத்விக்குகளும் புரோகிதர்களும் கார்கபத்தியும் முதலிய நெருப்புக்களை விதியின்படி கொண்டு வந்தனர். பரிச்சாரகர்கள் மன்னனை வளர்த்தி கிடந்த பல்லக்கை தூக்கிச் சென்றனர். ஜனங்கள் பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட புஷ்பங்களையும் பலவித வஸ்திரங்களையும் வழியில் இறைத்து கொண்டு அரசனுக்கு முன்னே சென்றனர். மற்றும் சிலர் சந்தன பொடிகளையும் அகில் சூர்ணங்களையும் சரளமென்னும் தூப திரவியத்தையும் வாசனையுள்ள காஷ்ட சூர்ணத்தையும் மற்றும் பல வாசனை திரவியங்களையும் 2 பக்கங்களிலும் பிடித்து கொண்டு வருகிற பொன் வெள்ளி மயமான குமிட்டிகளில் இறைத்து கொண்டே சென்றனர். பிறகு ருத்விக்குகள் அரசனது சரீரத்தை எடுத்து சிதையின் மேல் படுக்க விட்டனர். பரதனை கொண்டு அக்னி பிரதானம் செய்வித்து ஈமக்கடனுக்கு உரிய மந்திரங்களை ஜபித்தார்கள். சிலர் சாமகானம் செய்தனர். அந்த புறத்து ஸ்திரீகளும் அங்கு வந்து சேர்ந்து கதறலிட்டு அழுதனர். ருத்விக்குகள் புரோகிதர்கள் கௌசல்யை முதலிய ஸ்திரீகளையும் பரதனையும் கொண்டு அஸ்வமேதம் முதலான பல யாகங்கள் செய்த அரசனுக்கு அப்பிரதட்சணமும் பிரதட்சணமும் செய்வித்து சம்ஸ்காரத்தை சாஸ்திர விதிப்படி செய்து முடித்தனர். அரசனது மனைவிகளும் மந்திரிகளும் புரோகிதர்களும் பரதனுடன் கூடி அரசனுக்கு ஜலதர்ப்பணம் செய்து பட்டணத்தில் பிரவேசித்து கண்ணீர் பெருகிய வண்ணம் தரையில் படுத்து கிடந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 77. தசரத மன்னவனுக்கு அஸ்தி சஞ்சயனம் முதலிய சடங்குகளையும் செய்து முடித்தல். பிறகு பரதன் புண்ணியாக வச்சனம் முதலியவற்றை நடத்தி தீட்டை கழித்து 11ஆம் நாள் செய்ய வேண்டிய சடங்குகளை நிறைவேற்றினன். அவன் தன் தந்தையின் பரலோக பிராப்தியின் பொருட்டு அளவற்ற திரவியங்களையும் அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்தனன். பிறகு 13ஆம் நாள் காலையில் பரதன் தந்தையை குறித்து பலவாறு புலம்பிய வண்ணம் அஸ்தி சஞ்சயன எலும்பு பொறுக்கி பாலில் நனைத்தல் அஸ்தி சஞ்சயனத்தின் பொருட்டு அரசனை தகனம் செய்த விடத்திற்கு வந்தனன். அங்கு வந்ததும் அரசனை நினைத்து மீண்டும் பிரலாபிக்கலாயினன். கீழே விழுந்து மூர்ச்சித்தனன். வசிஷ்டாதிகள் அவனை மூர்ச்சை தெளிவித்து தேற்றினார்கள். அவனும் கண்ணீரை துடைத்து கொண்டு சிவந்த கண்களோடு கூடினவனாய் சத்ருகணனுடனும் கூடி மற்றைய அஸ்தி சஞ்சனையாதி காரியங்களை செவ்வனே செய்தனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 78. சத்ருகணன் கூனியை கண்டவாறே கோபம் கொண்டு நலிந்து கைகேயையும் இடித்து கூறுதலும் பரதன் சமாதானப்படுத்துதலும். சாவு சடங்குகள் நிறைவேறி வீட்டிற்கு சென்ற பிறகு சத்ருகணன் பரதனை நோக்கி, அண்ணா, ராமன் மிகுந்த பலமும் சாமர்த்தியமும் உடையவனாயிருந்தும் ஓர் ஸ்திரீயின் வார்த்தையால் வனம் சென்றானே, இதென்ன விசித்திரம்? அவன் தந்தைக்கு உட்பட்டவன். எனினும் கூட இருந்த லக்ஷ்மணனாவது தந்தையை தடுத்து ராமனை ஏன் நிறுத்தவில்லை? மனைவிக்கு உட்பட்டு தகாத வழியில் சென்ற மன்னவனை நியாய அநியாயங்களை ஆலோசித்து இப்படிப்பட்ட அனர்த்தம் உண்டாவதற்கு முன்பே தண்டித்திருக்க வேண்டாவா என்று கூறும்போது கூனியாகிய மந்தரை வரதாபிஷேகத்தை பார்க்க கருதி சமஸ்த ஆபரணங்களையும் அணிந்த வண்ணம் அவ்விடம் வந்தனள். பெண் குரங்கை போன்ற அவளை வாசல் காப்போர் பிடித்து கொண்டு வந்து சத்ருகணனிடம் ஒப்புவித்து, எவளால் ராமன் வனஞ்சென்றானோ, எவளால் அரசர் மரணம் அடைந்தாரோ அந்த பாபிஷ்டை இவளையே காண், இவளை தகுந்தபடி தண்டிப்பாயாக என்றனர். பெருத்த கோபத்தீயுடன் கூடின சத்ருகணன் கூனியை பலாத்காரமாக பிடித்து கிருகிருவென்று சுழற்றி கீழே தள்ளி இழுத்து கொண்டு போயினன். அவளது அழுகுரலின் ஒலியானது அரண்மனை எங்கும் பிரதியொலித்தது. அவளுடைய ஆபரணங்கள் சிதைந்தொழிந்தன. அவளை விடுவிக்க வந்த கைகேயை சத்ருகணன் அதட்டி கடூரமாக பேசினன். அவளும் மிகவும் பீதியடைந்து பரதனை சரணமடைந்தனள். பரதன் தம்பியை நோக்கி, ஸ்திரீகளை இம்சிப்பது பெரிய தப்பான காரியம். ஆகையால் பொறுத்து கொள்வாயாக. ராமன் தர்மம் தவறாதவன் ஆகையால் நான் கைகேயை கொள்வேனாயின்
என்னை அன்னையை கொன்ற காதகன் என்று நிந்திப்பான். அதற்காகவே நான் இவளை கொல்லவில்லை. மேலும் இக்கூனியை கொன்றாலும் ராமன் நம்மை ஸ்திரீ ஹத்தி செய்தவர்களாக கருதி நம்முடன் பேசவும் மாட்டான் என்றனன். சத்ருகணனும் கோபத்தை அடக்கிக் கொண்டு கூனியை விட்டனன். அவளும் கைகேயின் காலில் விழுந்து புலம்பி அழுகையில் கைகேயி அவளை மெல்ல சமாதானப்படுத்தினள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது, இசைத்தே நாமமே நாளும் ஓடு.